ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போச்சம்பள்ளி டிசைனில் புட்டா டைப்பில் வந்திருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க. வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம். நிறைய கலர்ஸ் வந்து நியூ அரைவலாக வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் சாரீ பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து மெஜந்தாங்க. பாடி ஆஃப் சாரீ பேக்ரவுண்ட் கலர்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு டூயல் டோனாக வரும். என்னென்னா பெய்ஜோட வந்து பிங்க் மிக்ஸ் ஆகிருக்கும். பல்லுவில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சரி ஒர்க்கு தான், அதுவுமே கொஞ்சம் புட்டா டைப்பில் தாங்க வரும். பல்லுவில் பாடியில் பார்த்துட்டிங்கன்னா பாட்டமில் உங்களுக்கு புட்டா டைப் வரும். சென்டரில் ஃபுல்லாகவுமே டை டிசைனுங்க. இந்த சாரீஸ் எல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணி இருக்கக்கூடிய 100% பியூர் சில்க் சாரீ. 1.25 வார்ப்புங்க. திக்னஸ் தின்னாக இருக்கும். நம்மளுடைய எல்லா சாஃப்ட் சில்க் சாரீஸுமே பார்த்துட்டிங்கன்னா திக்னஸ் வந்து தின்னாக தாங்க இருக்கும். இப்போ பார்க்குறதுல பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து பர்பிள். பாடி ஆஃப் சாரி பேக்ரவுண்ட் கலர்னு பார்த்துட்டிங்கன்னா ஆலிவ் க்ரீனில் கொஞ்சம் டார்க் ஷேடாக வரும். அண்ட் இந்த சாரீ வந்து பியூர் சில்க் சொல்லிட்டேன். மெட்டீரியல் வந்து திக்னஸ் தின்னாக இருக்கும் அண்ட் லிட்டில் பிட் ரஃப்பாக இருக்குங்க. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து அந்த பாலும் பழம் ஸ்டைல் போட்டிருந்தோம் இல்லைங்களா, ஸோ அது நான் எப்படி ரஃப்பாக இருக்குன்னு சொல்லியிருந்தேனோ அது மாதிரி இந்த டைப் ஆஃப் சாரீஸுமே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் ரஃப்பாக தாங்க இருக்கும். நீங்கள் தாராளமாக சாரியில் இருக்கக்கூடிய த்ரெட் எடுத்து பியூரா இல்லையான்னு செக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். 100% பியூர் சில்க் சாரீங்க. இப்போ பார்க்குறது பாடி ஆஃப் சாரி பேக்ரவுண்ட் கலர் லைட் லேவெண்டருங்க. பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா சிமெண்ட் கிரேயில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே இந்த பேட்டர்ன் தாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சாரீஸுடைய வாட்ஸ்அப் ஆஃபர் ப்ரைஸ் 6500ங்க, 6500. இதில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து டார்க் கிரேல வருது. பாடி ஆஃப் சாரி பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீனுங்க, பிளாக் மிக்ஸ்டு. இது பியூர் சில்க்குங்கிறதுனால கட்டாயம் ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும். நார்மல் வாஷோ அல்லது வாட்டர் வாஷோ பண்ணக்கூடாதுங்க. இப்போ பார்க்குறதுல பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து கிரே அண்ட் பிங்க் மிக்ஸ்டு டூயல் டோன். பாடி ஆஃப் சாரீ பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் மல்டி கலர் இருக்கும். அதில் பேக்ரவுண்டில் வந்து எல்லோ கலரில் வருங்க. எல்லோ அண்ட் பிங்க் மிக்ஸ்டாக வரும். எந்த சாரீ பர்ச்சேஸ் பண்ணுமோ அந்த சாரீ ஃபோட்டோவை வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி புக் பண்ணலாம். ஸோ அந்த சாரீ வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்தராக எங்ககிட்ட நம்பர் வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணுங்கள். பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து கிரேங்க. பாடி ஆஃப் சாரீ பார்த்துட்டிங்கன்னா பேஸ்டல் க்ரீன். ஏன்னா க்ரீனோட கிரே மிக்ஸ் ஆகுது. கிரே வந்து நம்ம எந்த கலர் கூட கிரே மிக்ஸ் பண்ணாலுமே என்ன ஆகும்னா அது கொஞ்சம் பேஸ்டல் ஷேடாக வந்துடுங்க. ஒயிட் மிக்ஸ் பண்ணால் லைட் ஷேடாக வரும், பிளாக் மிக்ஸ் பண்ணால் டார்க் ஷேடாக வரும். கிரே மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பேஸ்டல் ஷேடாக வருங்க. இப்போ பார்க்குறதுலையும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து கிரே தாங்க. பாடி ஆஃப் சாரீ பேஸ்டல் ப்ளூ தான். சில்வர் சரிங்க. இதில் ஃபுல்லாக சாரீ வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நான் திரும்ப மென்ஷன் பண்ணுறது என்னென்னா எல்லா வீடியோலையுமே நம்ம சொல்கிறது தாங்க, சாரீ வந்து வெயிட்லெஸ். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் எல்லாமே வந்து 3 த்ரெட் ஒர்க்கு. ஸோ 3 த்ரெட் ஒர்க்கில் மேக் பண்ணக்கூடிய எல்லா சாரீஸுமே வந்து வெயிட்லெஸ்ஸாக தாங்க வரும். அடுத்து ஒரு அட்டகாசமான கலர் காம்பினேஷன். பாடி ஆஃப் சாரீ பேக்ரவுண்ட் கலர் வந்து மேங்கோ எல்லோ. பல்லு அண்ட் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பிங்க் அண்ட் பிகா க்ரீன் மிக்ஸ்டு டூயல் டோனாக வருங்க. ஸோ லைட் வெயிட்டாக இருக்கிறது தான் இந்த சாரீஸுடைய ஸ்பெஷலிங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க சாரீஸ் எல்லாமே நம்ம வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் வியர் பண்ணுவோம். அப்படி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வியர் பண்ணும்போது கொஞ்சம் அதிக நேரம் நம்ம அதிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த சாரீ வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணும் இல்லைங்களா. அப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி வெயிட்லெஸ் சாரீஸ் நம்ம வியர் பண்ணும்போது தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ பார்க்குறதுல பாடி ஆஃப் சாரீ ப்ளூ தாங்க. பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா கிரே.
ஈச் saree ப்ரைஸ் 6500. 6500ங்கிற ஆஃபர் ப்ரைஸ் வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிக்கர் வந்து ஒட்டி கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி மேலே ஒட்டிகிட்டு இருந்தோங்க. இப்போ வந்து இதை நம்ம வந்து முந்தியில் ஒட்டுறோம், பல்லுவில் தான் ஒட்டி கொடுக்குறோம். இப்போ பார்க்குறதுல பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து கிரே அண்ட் பிங்க் மிக்ஸ்டு டூயல் டோன். பாடி ஆஃப் saree பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பிரைட் பிங்காக வரும். எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன ஹேண்ட்லூம் மார்க்ஸ் கட்டாயம் இருக்கும். அடுத்த saree பாடி ஆஃப் saree ப்ளூங்க. பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டார்க் சிமெண்ட் கிரேவாக இருக்கும். ஸோ இந்த சிமெண்ட் கிரேங்கிறது எப்படி சொல்கிறேன்னா கிரேவோட லைட் ப்ரௌன் கலர் வந்து மிக்ஸ் ஆகுதுங்க. These are all handloom made pure silk sarees coming with silk mark certified. The quality of the material is thin material and little bit rough also. Dry wash only. இப்போ பார்க்கக்கூடிய சாரியில் பேக்ரவுண்ட் கலர் வந்து மெஹந்தி க்ரீனில் வந்துடுதுங்க. பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து கிரே. நம்ம வரனால சீக்கிரமாக மந்த் எண்டு சேல் கூட வரப்போகுதுங்க. நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் அப்டேட்டை ஃபாலோ பண்ணும்போது தான் டக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச சாரியை வாங்க முடியும். ஏன்னா நம்ம குரூப்பில் வந்து எந்த ஒரு மெயின் அப்டேட் போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடுறோம். எதுக்காகனா என்ன வரப்போகுது, எத்தனை மணிக்கு வரப்போகுது, என்ன ப்ரைஸில் வரப்போகுதுங்கிறத நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிடுவோம். அப்படி சொல்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, ஸோ அதை பார்த்துட்டு அது வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன் டைமில் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தாங்க. பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து டார்க் கிரேங்க. பாடி ஆஃப் saree பார்த்துட்டிங்கன்னாலும் அதே கொஞ்சம் டார்க் க்ரீனாக தான் வருது. ஆல்கே க்ரீனில் கொஞ்சம் டார்க் ஷேடாக வருது. இது நல்லாவே ஸ்டிஃபாக இருக்குங்க. ஸோ பிடிச்ச சாரியை வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ.